வணக்கம் நண்பா. நான் உங்கள் சிந்தனை நண்பர் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்முடைய முல்லைப்பூ சாகுபடியில் இருக்கக்கூடிய இந்த அம்மை நோய், இதை நம்ம எப்படி சரி பண்ணணும், இதற்கான நிரந்தர தீர்வு என்ன, அதை பற்றி அந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சிந்தனை வச்ச சேனலை புதுசாக பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் வச்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காம நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நண்பா. முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த அம்மை வருவதற்கான காரணம் என்ன, அதை பற்றி பார்க்கலாம் நண்பா. முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா, இந்த பருவநிலை மாற்றம். பார்த்திங்கன்னா, மழை காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்த அம்மை நோய் பார்த்திங்கன்னா அதிகமாகவே நம்ம முல்லைப்பூ செடியில் இருக்கும். மழை மட்டும் பார்த்திங்கன்னா, பனி காலகட்டத்தில் இந்த அம்மை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அதிகமாக இருக்கும். அதிக ஒரு முல்லைப்பூவில் தாக்குதல் ஏற்படுத்திகிட்டு இருக்கும். இது முல்லைப்பூவில் பார்த்திங்கன்னா எதனால் எப்படி தாக்குதல் ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா, செம்பனால் தான் பார்த்திங்கன்னா இந்த அம்மை நோய் உருவாகுது. இந்த செம்பனில் பார்த்திங்கன்னா இலையில் கூட சத்துக்கள்லாம் உறிஞ்சு பார்த்திங்கன்னா இந்தமாரி இலைகள்லாம் பார்த்திங்கன்னா மொட்டு மொட்டாக இந்தமாரி உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வைரஸ் தாக்குதல்னாலும் பார்த்திங்கன்னா இந்தமாரி உருவாகுது. பூஞ்சைகள், வைரஸ் இதனால் பார்த்திங்கன்னா இந்த அம்மை நோய் பார்த்திங்கன்னா உருவாகுது. இந்த செம்பனு பார்த்திங்கன்னா ஒரு இலையிலேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த இலைக்கு பார்த்திங்கன்னா இந்த அம்மை நோயை கடத்துது. இந்த அம்மை நோயை நம்ம கட்டுப்படுத்துவதற்கான நிரந்தர தீர்வு என்னென்னு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் நண்பா. முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த அம்மை நோய் தேக்கக்கூடிய எல்லா இலைகளையும் பார்த்திங்கன்னா நம்ம பிரித்து பார்த்திங்கன்னா நம்முடைய தோட்டத்துலேருந்து வெளில எடுத்துரும். வெளில கொண்டு போய் எது நம்ம தூரத்தில் எங்கேயாச்சும் போட்டுறோம் நம்ம தோட்டத்துலேருந்து தாண்டி வெளியில் எல்லாம் எரிச்சிட்டு கொடுத்து நல்லது. இந்த அம்மை நோயை கண்ட்ரோல் பண்ணுவதற்கான நிரந்தர தீர்வு பார்த்திங்கன்னா 2 மருந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த மருந்து பார்த்திங்கன்னா நோ வைரஸ். இதை பார்த்திங்கன்னா வைரஸ் தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த நம்ம மருந்தை பயன்படுத்துகிறோம். இது லிட்டருக்கு பார்த்திங்கன்னா 2 ml நம்ம நோ வைரஸ் மருந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சல்ஃபர். இது பார்த்திங்கன்னா செம்பனை பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். செம்பனு உருவதை செம்பனு பார்த்திங்கன்னா இலையில் அடுத்தடுத்த இலையில் பரவுறதுனால பார்த்திங்கன்னா இந்த அம்மை நோய் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த இலையில் பரவி அதிக தாக்குதல் ஏற்படுத்துது. இந்த சல்ஃபர் பார்த்திங்கன்னா லிட்டருக்கு 2 கிராம் நம்ம பயன்படுத்தணும். இப்போ நான் சொல்கிறக்கூடிய மருந்தில் பார்த்திங்கன்னா சல்ஃபர் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். அதனுடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 80% இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த 2 மருந்துமே பார்த்திங்கன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நம்ம பயன்படுத்தினாலே போதும். நம்மளுடைய முல்லைப்பூ தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த அம்மை நோய் பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். நான் சொல்கிறக்கூடிய இந்த 2 மருந்தை பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. நான் பயன்படுத்தின வரைக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. என்னுடைய முல்லைப்பூ தோட்டத்தில் பார்த்திங்கன்னா செம்பனுடைய அதாவது அம்மை தாக்குதலே நம்மளுடைய முல்லைப்பூ தோட்டத்தில் இல்லை. இதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்முடைய அம்மை தாக்கக்கூடிய இலையை பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேருந்து அப்பப்போ பிரித்து எடுத்துகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த செம்மண் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த இலையில் பரவி பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம முல்லைப்பூ தோட்டத்தில் ஃபுல்லாகவே பரவிடும். நம்ம ஒரு இலை பார்த்தா கூட பிரித்து எடுத்து தோட்டத்துக்கு வெளில போகிறது நல்லது. நான் சொல்லக்கூடிய இந்த 2 மருந்தை பயன்படுத்தி எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம கமெண்ட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பா.